அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். யூஎன்சி காயின். இது ஒரு பாக்கெட் 100 காயின் இருக்குது. இதில் காயினும் மஞ்சள்னு பவுன் மாதிரி இருக்கும். இது மக்கள் புழக்கத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா ஈயர் அழிஞ்சிருது, மின்ட் அழிஞ்சிருது, நேரம் கருப்படிச்சிருது. இதுவும் ஒரே ஈயர். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு பாக்கெட் யூஎன்சி காயின். 2016 கொல்கட்டா மிண்டு. இந்த ஃப்ளோரா டிஷன் இதுக்கு பேர். இந்த மாதிரி உள்ள நாணயங்களை தயவு செய்து யூஎன்சி கிடைக்கிற சமயம் 10 காயின் 20 காயின் வாங்கி உங்களது சேஃப்டியில் வச்சுக்கோங்க. இது மக்கள் புழக்கத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணணும். இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனால் உங்களுக்கு இது 2016ங்கிற சமயம் இப்போ 9 வருஷம் ஆகுது. 9 வருஷத்துக்கு முந்தைய நாணயம் இனிமேல் நீங்கள் வங்கிகள்லையும் வாங்க முடியாது. என்ன மாதிரி யாரேனும் ஒருவரிடம் இது இருக்கும். யாரேனும் ஒருவர் எப்போவாச்சும் ஒருவர் இந்த பதிவு போடுவாங்க. அப்படி போடுற சமயம் ஆளுக்கு ஒரு 10 நாணயமோ 20 நாணயமோ வாங்கி தயவு செய்து உங்களது சேஃப்டியில் வச்சுக்கோங்க. மற்ற நாணயங்கள் மாதிரி காப்பர் நிக்கல் மாதிரி ஃப்ரெஷ் எஃப்எஸ்எஸ் காயின் மாதிரி மற்ற நாணயங்கள் மாதிரி தங்க நாணயம் வெள்ளி நாணயங்கள் மாதிரி இது முதல்ல வரும்பொழுது மட்டும்தான் பார்க்க அழகாக இருக்குமே தவிர இது மக்கள் புழக்கத்துக்கு போய் மக்கள் கரங்களில் தவழ்ந்த பிறகு நீங்கள் எதிர்பார்த்த குவாலிட்டி இதில் நிச்சயமாக இருக்காது. காப்பர் நாணயம் எப்போ கிடைச்சாலும் உங்களுக்கு இங்கே விபூதி வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். இது நீங்கள் என்னத்தை தேய்ச்சாலும் இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு மின்ட்டு தெரியாது. 5ங்கிறது அழிஞ்சிரும். அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஆயிரும் நாணயங்கள். அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரி நாணயங்கள் முதல்ல கிடைக்கையிலேயே ஒரு 5 பதிவு இன்னும் யாருடைய கரங்களுக்கும் போகலை. என்னுடைய கரங்கள் தான் ஃபஸ்ட்டு தவிழுது. ஒரு 5 ரூபா காமன் காயின் 1992லேருந்து ஒரு 2025 வரைக்கும் ஒரு செட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த அருக்கு வருங்க அந்த செட்டு எல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த தட்டங்கிட்டேடு இது வரைக்கும் அவ்வளோதானே க்ளீன் பண்ணிருக்கு. தெரியுதா நண்பர்களே? 1992லேருந்து 2025 வரைக்கும் ஒரு மின்ட் வயசாக ஈயர் வயசாக ஒரு செட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாம் ஒரு நண்பருக்காக. இதில் 2004 கொல்கட்டா மிண்டும் வந்துடும். கொல்கட்டா கிடையாது, ஹைதராபாத் மிண்டும் வந்துடும். ரேர் காயின். மற்ற எல்லா வருடங்கள்லேயுமே உங்களுக்கு நொய்டா மிண்டெலாம் வந்துடும். 99.99% உங்களுக்கு இந்த நாணயத்தை நான் தர போகிறேன். 100% சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு முயற்சி பண்ணுறேன். 2004 ஹைதராபாத் மிண்டு தான் ரேரு, கொஞ்சம் விலை கூட. அதை நான் வச்சிடுறேன். அதுக்கப்புறமும் கிடைக்கல அப்படின்னா அப்புறம் நார்மல் காயின் ஏதாவது என்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கணும். ஃபுல் செக்கப் நடந்துகிட்ருக்கு. அதனால் ஒரு பதிவை போட்டால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கள்ல, அதனால தான் இதங்கிட்டு வைங்க. ஆனால் ஒரு பதிவு போட்டால் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா, அதனால் இந்த பதிவை உங்களுக்கு போடுதேன். இது ஒரு நாணயம் 45 ரூபா யூஎன்சி காயின் மட்டும். இந்த காயின் வாங்கினோம்னா ஒரு நாணயம் 5 ரூபா. 5 ரூபாய்க்கு மேலே இது போகாது. அது 5 ரூபா காயின், அது 5 ரூபாய்க்கு தான் போகும், அதுக்கு மேலே போகாது. அது மின்ட்டு வயசாக சுத்தம் பண்ணி எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஓரளவு உங்களோட உழைப்பை அதில் கொடுத்து நீங்கள் அதை ஒரு சேலுக்கு விட்டீங்க அப்படின்னா உங்களோட உழைப்புக்கு ஏற்ற கூலியை நீங்கள் எதிர்பார்க்குறது தவறு கிடையாது. நிச்சயமாக இந்த கூலி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உழைப்பின் மீது உள்ள நம்பிக்கையை தவிர எனக்கு வேறு எந்த நம்பிக்கையும் கிடையாது. கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை, இன நம்பிக்கை, மொழி நம்பிக்கை, பாரம்பரிய நம்பிக்கை, நாகரிக நம்பிக்கை, எந்த நம்பிக்கையும் கிடையாது. என் நம்பிக்கை எல்லாம் 100% உழைப்பின் மீது மட்டும்தான்.
அதனால் உழைச்சா கூலியை கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது, மனசில் திடம் இருக்குது. மற்றபடி எனக்கு அந்த வேறு எந்த நம்பிக்கையும் கிடையாது. இப்படி கொடுத்தா இது வந்து 5 ரூபாய்க்கு தான் போகும். 200 காயினை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா தருவாங்க. சரி, இதுலேயும் நல்ல குட் கண்டிஷனாக எடுத்து கிடைக்காத மின்ட்டுகள் எடுத்து செலக்ட் பண்ணி இது மாதிரி யூஎன்சி காயின் கிடச்சிச்சுன்னா, இப்போ இந்த கலெக்டிங்கில் வந்து யூஎன்சியை தான் வைப்பேன். இதை கையில் வச்சுக்கிட்டு இதே 2016 கொல்கட்டா மின்ட்டை இதிலேருந்து ஒன்று எடுத்து வைக்க மாட்டேன். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு குட் கண்டிஷனாக கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கொடுத்துருவேன். 2016 கல்கட்டா மின்ட்டு 100% யூஎன்சிங்கிறதுக்கு அன்சர்க்குலேட்டட் காயின், அதுக்கு சந்தேகம்லாம் கிடையாது. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2016 கொல்கட்டா மின்ட்டு இந்த புக்கை வச்சு தான் ரெஃபர் பண்ணி தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பக்கத்தில் நாணயங்களும் வருஷப்பிரகாரம் வச்சுருக்கீங்களா? வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இது தேவைன்னா வாங்கிக்கோங்க. 10 காயினுக்கு மேலே வாங்கினீங்கன்னா நான் ஷிப்பிங்கோட ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன். நம்மளால் முடிஞ்ச உதவி அவ்வளோதான். அதுக்கு மேலே செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களை சொல்வதற்கு எனக்கு தயக்கம் கிடையாது. வாய்ப்பு இருந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லைன்னா வாய்ப்பு. நன்றி நண்பர்களே, நன்றி.